சென்னையில் தனியார் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த பெண் மருத்துவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாவட்டம் ஐனாவரம் அருகே லேப்டாப்புக்கு சார்ஜ் போட முயன்றபோது மின்சாரம் தாக்கி பெண் பயிற்சி மருத்துவர் உயிரிழந்தார். நாமக்கல்லைச் சேர்ந்த சரணிதா MD மருத்துவ படிப்பில் இறுதியாண்டு முடித்துள்ளார். 25 நாட்கள் மருத்துவ பயிற்சிக்காக ஐனாவரம் அருகே உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சரணிதா காலை உணவு சாப்பிட்ட பிறகு விடுதி அறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவரது கணவர் பலமுறை கைபேசி மூலம் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். சரணிதா போன் எடுக்காத நிலையில் விடுதிக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து விடுதி ஊழியர் சரணிதாவின் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் எந்தவித அசைவுகளுமின்றி கீழே விழுந்து கிடந்ததை கண்டார். இதுகுறித்து அவர் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சரணிதா லேப்டாப்புக்கு சார்ஜ் போட முயன்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சரணிதாவின் உடலை கூராய்வுக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.